கர்த்தருடைய செய்தியின் ஆதாரத்துக்காக மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிப்போம். பக்கம் 1106. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இதோ சூளையைப் போல் எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவளை சுட்டெரிக்கும். அது அவளுக்கு வேரையும் குப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் சட்டிலின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். தேவன் தம்முடைய ஜனங்களாகி இஸ்ரவேல் ஜனங்களோடு அநேக தீர்க்கதரிசி கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். வேதத்தில் பெரிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசிகள் என்று அநேகர் தீர்க்கதரிசன புஸ்தகங்களை நாம் வாசிக்கிறோம். இங்கே மல்கியா தீர்க்கதரிசி இருண்ட காலத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறார். மல்கியா தீர்க்கதரிசிக்கு பிற்பாடு தீர்க்கதரிசியும் இல்லை, தீர்க்க தரிசனமும் இல்லை, ஆசாரியன் இல்லை, பலிகளும் இல்லை, பலிபீடங்களும் இல்லை. எல்லாம் ஒழிந்து போன இருண்ட காலம், த டைம் ஆஃப் டார்க்னஸ். இருண்ட காலத்தின் கடைசியில் தான் மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக தம்முடைய ஜனங்களாக இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுகிறார். இந்த வாசித்த இந்த 2 வசனங்கள் இருதிறத்தாரை குறித்து பேசுகிறார். ஒன்று, பாவிகள், அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள், தேவனுக்கு பயப்படாத ஜனங்கள். 2ஆம் வசனத்தில் தேவனுக்கு பயந்து வாழ்கிற ஜனங்கள். ஏன் இந்த முதல் வசனத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறார்? த கிரேட் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட். என்ன சொல்லுகிறார்? இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். வேற்று அநேக நாள்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாள், தேவனுடைய நாள், கிறிஸ்துவின் நாள், இப்படி அநேக நாட்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாளெல்லாம் எழுதப்பட்டிருக்கிற அர்த்தங்கள் வேறு. கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன் என்று யோவான் வெளிப்படுத்தி எழுதுகிறார். அது கர்த்தருடைய நாளை குறிக்கிறது. இன்னும் தேவனுடைய நாள் இருக்கிறது. தேவன் மகிமையான பிரசன்னத்தை எடுக்கும் அந்த நாளை குறிக்கிறது. கிறிஸ்துவின் நாள், கிறிஸ்துவின் நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். பரிசுத்தவான்கள் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார். இப்படியாக பல வித்தியாசமான நிலைமையை எழுதுகிறார். இங்கே சூளை போல எரிகிற நாள், இது தேவனுடைய கோபாக்கினின் நாள், த காட்ஸ் wrath day. அகங்காரிகள், அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள் எல்லாரும் துரும்பாய் போவார்கள். அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் குப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் இந்த எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. மல்கியா தீர்க்கதரிசி மூலமாக அநேக எச்சரிப்புகள் கொடுக்கிறார். 5 குறிப்புகளை இந்த மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி நிர்விசாரமாய் வாழ்ந்தார்கள், எப்படி பின்வாங்கி போனார்கள், தேவனை குறித்து அக்கறை இல்லாமல், கவலை இல்லாமல், பரிசுத்த வாழ்வை குறித்து அவர்கள் எதுவுமான அக்கறை இல்லாமல் போனார்கள் என்பதை 5 குறிப்புகள். முதலாவது குறிப்பு, மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? என்று சேனையின் கர்த்தர் தமது நாமத்தை அசதி பண்ணுகிற ஆசார்களாகி உங்களை கேட்கிறார். அதுக்கு நீங்கள் உமது நாமத்தை எதனாலே ஆசிரியப்படினோம் என்கிறீர்கள்.
தேவனுடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிற தேவ ஜனங்கள், தேவனுடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆச்சாரியர்கள், தேவனுடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிற சபையின் ஊழியர்கள், தேவனுடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிற மூப்பர்கள். ஆண்டவர் கூறுகிறார், என் நாமத்தை நீங்கள் அசட்டை செய்தீர்கள். யூ ஆர் நெக்லெக்ட் மை நேம். நாமத்தை நீங்கள் அசட்டை பண்ணினீர்கள். என் நாமம் எவ்வளவு பெரியது. சங்கீத புஸ்தகத்திலே நாம் சங்கீதங்களை வாசிக்கும் போது கர்த்தருடைய நாமம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய நாமம் மகிமையானது, கர்த்தருடைய நாமம் உயர்ந்தது, உன்னதமானது, கர்த்தருடைய நாமம் பரிசுத்தமானது. அந்த பரிசுத்தமான நாமத்தை நீங்கள் அசட்டை பண்ணினீர்கள். நான் எஜமானானால் நீங்கள் எனக்கு கொடுக்குற கனம் எங்கே? உங்களுக்கு வேலை கொடுக்கிறேன், சம்பளம் கொடுக்கிறேன், உங்களை பராமரிக்கிறேன், என்னுடைய கனம் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். நான் உங்களை பெற்ற பிதாவானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? வேர் இஸ் மை ஃபியர்னஸ், வேர் இஸ் மை ஹானர்? எனக்கு கொடுக்குற கனம் எங்கே? நான் உங்களை பெற்றெடுத்தேன், உங்களை வளர்த்தேன், உங்களை பராமரித்தேன், உங்களை போஷிக்கிறேன். அப்படியானால் என் பிள்ளைகளாகி நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள், என் நாமத்தை அசட்டை பண்ணினீர்கள். அப்படியானால் என்னுடைய கோபம் உங்கள் மேல் வருமா? நிச்சயமாய் வரும். என் நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களே கேளுங்கள். இதோ என்னுடைய நியாய தீர்ப்பு உங்கள் மேல் வரப்போகிறது. என்னுடைய கோபாக்கிய நாள் இதோ சூளை போல எரிய நாள் வரப்போகிறது. நீங்கள் அதை தப்பித்துக் கொள்ள முடியுமா என்று கர்த்தருடைய நாமத்தை அசட்டை பண்ணின தேவ ஜனங்கள். இரண்டாவதாக அதே மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 7ஆம் வசனம் 1:7, என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே, ஆனாலும் உம்மை எதனால் அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள்? கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிட்டு என்று நீங்கள் சொல்லுகிறதாலேயே. 13, இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திரளாய் பேசி பேருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்து கொள்வேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். பலிபீடத்தில் அசுத்தமான பலிகளை படைத்தார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத கண் ஊனமானதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் பொல்லாப்பான பலிகளை செலுத்துகிற தேவஜனங்கள். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்து பலியை போல் இல்லை. இன்றைக்கு ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிற ஆசாரிய கூட்டம் என்று தேவன் நம்மை சொல்லியிருக்கிறார். பேதுரு சொல்கிறார், நீங்கள் ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிற ஆசாரிய கூட்டம். ஆவிக்கேற்ற பலிகள் என்றால் கர்த்தருக்கு ஆராதனையில் ஸ்தோத்திரிக்கிறோம், அவரை துதிக்கிறோம், அவருக்கு நன்றி சொல்கிறோம், அவருக்கு காணிக்கை போடுகிறோம், அவருக்கு ஊழியம் செய்கிறோம், அவருக்கு ஜெபிக்கிறதில் ஆவிக்குரிய ஆராதனை. அந்த ஆவிக்குரிய ஆராதனையில் நம்மிடத்தில் சுத்தம் இருக்கிறதா, சுத்தாங்கம் இருக்கிறதா? தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்கிறோமா? தேவனுக்கு பிரியமாக ஜெபிக்கிறோமா? தேவனுக்கு பிரியமான பலியை நாம் செலுத்துகிறோமா என்பதை ஆவிக்குரிய நிலைமையில் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி ஆண்டவர் குற்றம் சொல்கிறார். கண் ஊனமானதை கால் ஊனமானதை நீங்கள் செலுத்தி நாங்கள் ஒன்றும் செலுத்தவில்லை என்று பொய் சொல்கிறீர்கள். நாங்கள் எதனாலே அப்படி நாமத்தின் நாங்கள் அசையப்படும் என்று சொல்கிறீர்கள். என் நாமத்துக்கு முன்பாக பொய் சொல்கிற ஜனக்கூட்டமாக நீங்கள் இருக்கிறீர்கள். முதலாவது தேவனுடைய உன்னதமான நாமத்தை அசட்டை செய்தார்கள். இரண்டாவதாக தேவனுடைய பலிபீடத்தை அசுத்தப்படுத்தினார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத பலிகளை செலுத்தினார். மூன்றாவதாக 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 2:8,
நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள். லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் வழிகளை கைக்கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கும் முன்பாக அற்பரும் நேசரும் முன்பாக. மூன்றாவதாக, தேவனுடைய வழிகளை விட்டுவிட்டு சொந்த வழிகளை தெரிந்து கொண்ட தேவஜனங்கள். They are selected their own opinion, own way. தேவனுடைய வழியை அவர்கள் இடர பண்ணினார்கள். லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டார்கள் என்று சொல்வது. தேவன் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார் என்று வாசிக்கிறோம். வாசிக்க நேரம் இருக்குது, வாசிக்கிறோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம். ஒன்றிலிருந்து வாசிக்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசி, அவனோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும் என்றார். ஆபிரகாம் என்ற பெயரை ஆபிரகாம் என்று தேவன் மாற்றினார். காரணம், ஒரு ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கையை ஆபிரகாம் கொடுத்தார். God has given a blessing covenant to the Abraham. ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கை. நான் உன்னை மெய்யாகவே ஆசீர்வதிப்பேன், மெய்யாகவே பெருக பண்ணுவேன், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் வரும் தலைமுறையாக வரும் சன்னதிக்கு நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக இருக்கும் என்று சொன்னார். எட்டர்னல் கவனன்ட், நாட் டெம்பரரி கவனன்ட், பர்மனெண்ட் எட்டர்னல் கவனன்ட் ஆண்டவர் சொல்கிறார். நித்திய உடன்படிக்கை. பிற்பாடு ஆபிரகாமின் குமாரனாக ஈசாக்கு, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாம் சொன்னது போல உன்னையும் ஆசீர்வதிப்பேன். யாக்கோபுக்கு சொல்கிறார், யாக்கோபே, நீ எத்தன் என்று ஏமாற்றுக்காரன் என்று சொல்லப்பட்ட உன்னை இஸ்ரவேல் என்று தேவனுடைய பிரபுவாக உன்னை நான் மாற்றினேன். உன் தகப்பனாக ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் இருக்கிறது போல உன்னோடும் இருப்பேன் என்று அந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்த தேவன் உடன்படிக்கையில் உண்மையுள்ளவராக இருந்தார். இன்னைக்கு மனிதர்கள் வியாபாரத்தின் நிமித்தம், வேலை நிமித்தம் ஒருவர் உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். ஆனால் அந்த உடன்படிக்கை பொய்யான உடன்படிக்கை, ஏமாற்றிய உடன்படிக்கை. ஆனால் தேவன் சொன்ன அந்த உடன்படிக்கை உண்மையான உடன்படிக்கை. சத்தியத்தின் அடிப்படையில் தேவன் ஆபிரகாமோடு மோசேயோடு ஆண்டவர் உடன்படிக்கை. மோசே, நீ என் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு போகும்படியாக நான் உன்னுடைய உடன்படிக்கை பண்ணுகிறேன். அந்த உடன்படிக்கையில் உண்மை உத்தமமாய் நீ இருக்க வேண்டும் என்று தேவன் மோசே யோசுவாவுடன் சொன்னார். நான் மோசே இருந்தது போல உன்னோடு இருப்பேன். 36 ராஜாக்களை நீ யுத்தம் செய்து கானான் தேச இஸ்ரவேல் 12 கோத்திரங்களை பங்கிட வேண்டும் என்று அவனும் உண்மையாக இருந்தான். ஆனால் மல்கியாவின் காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள் லேவியின் உடன்படிக்கை தள்ளி போட்டார்கள். They are rejected the God's covenant.
வேண்டாம் என்று தள்ளி போட்டார்கள். ஆனால் தேவன் சொல்கிறார், என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமான உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை நீங்கள் தள்ளிவிட்டீர்கள். 2ஆம் அதிகாரம் 4:5 லேவியோட பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு இந்த கட்டளையை உங்களுக்கு அனுப்பினேன் என்கிறதை அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார். அவனோட பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமாக இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை நான் அவனுக்கு கட்டளையிட்டேன். லேவிக்கு நான் என் உடன்படிக்கை கொடுத்தேன். அந்த ஜீவன், அந்த உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமான உடன்படிக்கை. 3ஆவதாக இந்த ஜனங்கள் தேவனும் கொடுத்த உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள், அசுத்தை பண்ணினார்கள், அசுத்தப்படுத்தினார்கள். 4ஆவது மல்கியா தேசம் 2ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள். இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை வாகம் பண்ணினார்கள். திருமண காரியங்களிலே, வாக காரியங்களிலே இந்த தேவ ஜனங்கள் அவர்கள் துரோகம் செய்தார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். பரிசுத்தத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். அந்நிய தேவதையின் குமாரத்திகளை வாகம் பண்ணினார்கள். ஒரு யூத ஸ்திரியை வாகம் பண்ண வேண்டும். ஒரு இஸ்ரவேலன் ஒரு இஸ்ரவேல் ஸ்திரியை வாகம் பண்ண வேண்டும். ஒரு விசுவாசியை திருமணம் செய்ய வேண்டும். ஒரு கிறிஸ்தவனை திருமணம் செய்துதான் தேவனுடைய ஒழுங்கு. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இந்த ஒழுங்கை மீறி இவர்கள் அந்நிய தேவதையின் குமாரத்திகளை வாகம் பண்ணினார்கள். விக்கிரங்களை தொழுது கொண்டார்கள், அசுவத்தை வணங்கினார்கள், பாகால்களை சேவித்தார்கள். இதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமான அருவருப்பான காரியம் என்று சொல்கிறோம். நாம் ஜீவனுள்ள தேவனை வணங்குகிறோம். நம்முடைய தேவன் ஆவியாயும் ஜீவனுமாக இருக்கிறார். கல்லையும் மண்ணையும் நாம் வணங்குறதில்லை. அப்படி வணங்கினோமானால் நாம் அசுத்தமான விக்கிரக ஆராதனை செய்கிறோம் என்றுதான் அர்த்தம். ஆனால் நாம் வணங்குகிற தெய்வம் உயிருள்ளவர். அவர் சிலையிலே அவர் வாசம் அணுகுவதில்லை. கையினால் கட்டப்படாத கோயில்களில் வாசம் அணுகிறார். உங்கள் உள்ளத்தில், என் உள்ளத்தில் தேவன் வாசம் அணுகிறார். இந்த ஜனங்கள் அந்நிய ஸ்திரீகளை வாகம் பண்ணி தேவனுக்கு அசுத்தப்படுத்தினார்கள், கோபம் மூட்டினார்கள் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். என்ன சொல்கிறார்? நீங்கள் என் காரியத்தில் அருவருப்பான காரியத்தை நீங்கள் செய்தீர்கள். கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கியீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகினால தேவனுடைய ஜனங்கள் எவ்வளவாய் கோபம் மூட்டினார்கள். நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை பரிசுத்த குலத்திலாக்கலாமா? ஒரு வாலிபன் ஒரு உயிரிடத்தில் வந்து, ஐயா, நான் இந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார். சரி, நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த வாலிபனோடு அந்த பெண் வீட்டுக்கு போனார். அவர் பயங்கரமான ஒரு இந்து குடும்பம், ஆண்டவரை பற்றி அதிகமாக தெரியாத ஒரு குடும்பம். அந்த பெண்ணை குறித்து விசாரிக்கும்போது அந்த பெண் ஆலயத்துக்கு போகிறதில்லை, ஆண்டவரை விசுவாசிக்கிறதில்லை. அவனை கூட்டிக் கொண்டு வந்து, தம்பி, இந்த காரியத்தில் என்னால் உதவி செய்ய முடியாது. நீ விரும்புகிற காரியம் வேறு, கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம் வேறு. விகற்பமான காரியத்தை நீ என்னத்தில் கேட்கிறாய், நான் உனக்கு உதவி செய்ய முடியாது. அன்பு, அநேக வாலிபர்கள் மாம்ச இச்சையின் காரியமாக, பணத்துக்காக, பதவிக்காக, பொருளுக்காக, பொண்ணுக்காக எல்லாவற்றையும் வேதத்தை துறந்து வேதத்தை விட்டுவிட்டு மனம்போன் போக்கில் திருமண காரியங்களில் அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். வேதம் சொல்கிறது, 1 கொரிந்தியர்
2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிறேன். அந்நிய நுகத்தில் அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசினே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்றும் தேவன் சொல்லும்படி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நான் பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வளமுள்ள கர்த்தர் சொல்கிறார். இங்கே எதை குறித்து பவுல் பேசுகிறார்? கொரிந்து சபையாருக்கு. இந்த கொரிந்து சபையில் உபச்சாரம் இருந்தது, வேசித்தனம் இருந்தது, சண்டை இருந்தது, பிரிவுகள் இருந்தது. அதான் சொல்கிறார், நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் ஒரு பிரிந்த வாழ்க்கை. God's people must have a separated Christian life. பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போதுதான் நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நான் பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தியுமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து இஷ்டப்படி தெரிந்து கொண்டு இஷ்டப்படி விக்கிரங்களுக்கு வணங்கியிருந்தால் நான் உங்களுக்கு பிதாவாக இருக்க மாட்டேன். என்னுடைய குமாரன் குமாரத்தில் என்று உங்களை நான் சொல்ல முடியாது. 7ஆம் வசனம் 1 அதே 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவுள். அப்படிப்பட்ட பிரித்தெடுப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வாக்கு என்ன சொல்கிறது? நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், நான் உடைய பிதா. எப்போ சொல்கிறார்? அவர்கள் நடுவிலிருந்து அசுத்தமான ஜனங்களிலிருந்து அசுத்தமான வாழ்க்கையிலிருந்து உங்களை பிரித்தெடுத்து கொண்டு வேறுபடுத்தி கொண்டு நீ எனக்குள்ளே வாசம் பண்ணினார், எனக்காக நீங்கள் வாழ்ந்தால் அப்போதுதான் நான் உங்களை பிதாவாக நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். 4 காரியங்கள் பார்த்தோம். 5ஆவதாக மல்கியாதேசின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஜனத்தாராகி நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகம் எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் ஜனங்களாக இஸ்ரவேலர்களை பார்த்து ஆண்டவர், என்னை நீங்கள் சோதித்து பாருங்கள். நான் யார்? நான் ஆசீர்வாதத்தின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவன். ஒன்றுமில்லாமல் கல்தே தேசத்தில் புறப்பட்ட ஆபிரகாமை வானத்து நட்சத்திரை போல நான் ஆசீர்வதித்தேன். திரளான ஜாதிகளுக்கு அவன் தகப்பனாக நான் அவனை ஆசீர்வதித்தேன். அவருடைய பிள்ளைகள் ஈசாக்கை ஆசீர்வதித்தேன், யாக்கோவை ஆசீர்வதித்தேன். ஆபிரகாம் ஈசா யாக்கோவின் தேவன் என்று நான் அறியப்படுகிறேன். நீங்கள் என்னை சோதித்து பார்க்க மாட்டீர்களா? ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? என்னை வஞ்சித்தீர்கள் என்று சொல்கிறார். நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள், என்னை ஏமாற்றினீர்கள். ஆங்கிலத்தில் யூ ஆர் ராப்டு மை மணி,
யூ ஆர் ராப்ட் மை ஆஃபரிங், யூ ஆர் ராப்ட் மை போர்ஷன். என் காணிக்கையை நீங்கள் திருடிவிட்டீர்கள். ராப் என்ற வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்படுது. அன்பானவர்களே, நாம் விசுவாசிகள், நாம் உத்தியோகம் இருக்கிறது, கை நிறைய சம்பளத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நாம் கர்த்தருக்காக என்ன காணிக்கை கொடுக்கிறோம்? வாட் ஆஃபரிங் we will give to God. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவ ஜனங்கள் தசமபாகம் 10% கொடுத்தார்கள், காணிக்கை வேறே கொடுத்தார்கள். ஆனால் இந்த பிரதன் விசுவாசி என்ன சொன்னாங்க? தசமபாகம் எங்களுக்கு இல்லை, ஏதோ 100-200 காணிக்கை மட்டும் போகணும் அப்படின்னு. அப்படியே இல்லை. கொரிந்தியர் 2:9 படித்து பாருங்கள். ஆண்டவர் என்ன பவுல் சொல்கிறார்? நீங்கள் தசமபாகம் அல்ல, விருப்பமுள்ளவாய் நீங்கள் காணி கொடுக்க வேண்டும். பாருங்கள், கொரிந்தியர் காணிக்கை பற்றி பவுல் பேசுகிறார். 9ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 6 முதல் படிக்கிறேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாம் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற தேவன் பிரியமாயிருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண உடையவர்களாயும் சகலவித நற்கிரியில் பெருகலாய் இருக்கும்படி தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழை கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதுகிறபடியே விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதை அளித்து அதை பெருக பண்ணி உங்களுக்கு நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். தேவன் உங்களை வர்த்திக்க செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்கள் கரங்களை குறுகி கொள்ளாதீங்கள். கர்த்தருடைய காணிக்கையை கட்டாயமாய் போடாதீர்கள், விசனமாய் போடாதீர்கள். தாராளமாய் மனப்பூர்வமாய் கொடுங்கள், உற்சாகமாய் கொடுக்கிறது தேவன் பிரியமாயிருக்கிறார். If you want to please God, you will give offering with a sacrificial mind. தியாக உணர்வோடு நீங்கள் ஆண்டவருக்கு காணி கொடுக்க வேண்டும். அநேக விசுவாசிகள் கர்த்தருக்கு காணி கொடுக்கறது இல்லை, ஏதோ ஒரு 50 100 10 போட்டு போகிறாங்க. இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். விசரமாய் இல்லை, காணிக்கை தாராளமாய் உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை பிரதன ஊழியக்கார் பட்டினியாக இருக்கிறாங்க தெரியுமா? இங்கே தமிழ்நாட்டில் பரவாயில்ல, வட இந்தியாவில் போன வாரம் கரண் ஊழியர் வந்து சொன்னார், எவ்வளோ வசனமான காரியம். கரண் தனிப்பட்ட காணியை தான் கொடுத்தீங்களா? நான் எப்பொழுதும் எந்த ஊழியர்கள் வந்தாலும் என்னால் ஊழியர் காணிக்கை கொடுப்பேன். அன்பானவர்களே, கர்த்தர் கொடுங்கள், கொடுக்கப்படும். திரளாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பிசினி தனம் பண்ண வேண்டாம், கஞ்சி தனம் பண்ண வேண்டாம், கர்த்தருக்கு தாராளமாக கொடுங்கள். ஏன் எளிமையான கொடுங்கள். இத்தனை விதவிகள் இருக்கிறார், விதவிகள் இங்கே கொடுக்குறீங்களா? இத்தனை விதவிகள் கஷ்டப்படுகிறாங்க, கொடுக்குறீங்களா? இதெல்லாம் விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விரும்பாத காரியம், ஆண்டவர் விசனப்படக்கூடிய காரியம். உங்களுக்கு ஆண்டவர் வேலையை கொடுத்துருக்கிறார், உத்தியோகத்தை கொடுக்கிறார், நீங்கள் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும். இங்கே சொல்கிறார், தேவனுடைய பங்கை நீங்கள் வஞ்சித்தீர்கள். யூ ஆர் ராவ்ட் மை போர்ஷன், யூ ஆர் ராவ்ட் மை ஆஃபரிங் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 5 காரியங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். 1, கர்த்தருடைய நாமத்தை அசுத்தி செய்தார்கள். 2வது, ஆண்டுடைய பலிபீடத்தை அசுத்தமாக்கினார்கள். 3வது, லேவியின் உடன்படிக்கை மீறி பாவம் செய்தார்கள். 4வது, அந்நிய தேவர்களின் குமார்த்திகள் விவாகம் பண்ணி அசுத்தம். 5வதாக, தேவனுடைய காணிக்கையை, தேவனுடைய பங்கை வஞ்சித்தார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இதோ ஒரு நாள் வருகிறது, சூளை போல எரிகிற நாள் வருகிறது. அகங்காரிகள், அக்கிரமக்காரர்கள், பாவிகள், அசுத்தம் எல்லாரும் பொறுப்பே இருப்பார்கள். ஐ வாண்ட் டு ரிஜெக்ட் த ஈவில் பீப்புள். அன்பானவர்களே, 2வது வசனம் படிக்கலாம். 1வது, அசுத்தமாக வாழ்ந்த ஜனங்களை பற்றி, மல்யான் தேசத்தில் வாழ்ந்த ஜனங்களை பற்றி
மல்கியார் மூலம் தேவன் பேசுகிறார். 2வது வசனம் படிக்க சத்தம். இன்னும் 10 நிமிஷம் முடிச்சிடலாம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டனிக்கீடு ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல். இது ஆசீர்வாதத்தின் மக்களை குறித்து ஆண்டு சொல்கிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன். யார் அந்த நீதியின் சூரியன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீதியின் சூரியன் என்று பெயர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பார். உங்களை ஆசீர்வதிக்க தம்முடைய சட்டைகளை அவர் விரிப்பார். அந்த சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். வியாதி, வேதனை, துன்பம், துக்கம், துயரெல்லாம் உங்களை விட்டு நீங்கி போகும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கை யாருக்கு? கர்த்தருக்கு பயந்து அவர் கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் வாழ்கிற ஜனங்களுக்கு. அதே 3ஆம் அதிகாரம் 16-17 படிக்கலாம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவர் நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் 1 அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்போது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு இருக்கிற வித்தியாசத்தை காண்பீர்கள். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவர் நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று எழுதப்படுகிறது. பரலோகத்தில் 2 புஸ்தகம். ஒன்று ஞாபக புஸ்தகம், த புக் ஆஃப் ரெமம்பரன்ஸ். இன்னொரு ஜீவ புஸ்தகம். ஜீவ புஸ்தகம் ரட்சிக்கப்பெற ஒவ்வொரு பேரையும் ஜீவ புஸ்தகம் ஆண்டு எழுதுகிறார். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டாதவன் காணப்படாத எவனோ அவன் நரகத்திலே தள்ளப்பட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஆண்டவராக நீங்கள் உள்ளத்தை ஏற்றுக்கொள்ளும்போது தேவன் உங்களை ஜீவ புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். இது ஞாபக புஸ்தகம் எதுக்கு? ஞாபக புஸ்தகம் அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள், அவர் நாமத்தை மதிக்கிறவர்கள், அவருக்கு பயந்து வாழ்கிற தேவனுடைய ஜனங்களுக்காக இந்த ஞாபக புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஞாபக புஸ்தகத்தில் நீ என்னென்ன காரியங்கள் ஆண்டவருக்காக செய்தீர்கள், என்னென்ன ஊழியம் செய்தீர்கள், ஆண்டவருக்காக என்ன கொடுத்தீர்கள், எல்லாவற்றையும் ஆண்டவர் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். எபிரேயர் 6:10 படிங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. God is not unrighteous to forget your good deeds. உங்கள் நல்ல காரியங்களை, நல்ல கிரியைகளை தேவன் ஒருபோதும் மறக்க மாட்டார். நீங்கள் 10 ரூபா காணிக்கலாம் எழுதப்படும், 1000 ரூபா காணிக்கலாம் எழுதப்படும், 10,000 காணிக்கு தான் எழுதப்படும். த புக் ஆஃப் ரெமம்பரன்ஸ், ஞாபக புஸ்தகத்தில் your deeds and works will be going to return. Right in the book of remembrance, ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலே சிவில் ஜனங்கள் மல்லியாக சொல்கிறார், நான் நியாயம் தீர்க்க போகிறேன்,
அந்த சூளையை போல எரினால் உங்களுக்கு வரப்போகிறது, அது உங்களை சுட்டெரிக்கும், மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாருக்கு? என் நாமத்துக்கு பயந்துகிற உங்களுக்கு அல்ல. அகங்காரிகள், அக்கிரமக்காரர்கள், பாவிகள், அசுத்தமான பலிகளை செலுத்துவர்கள், என் காணிக்கை வஞ்சித்து போட்டவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்கிறார். அந்த நாள் சாதாரண அல்ல. செப்பனியா 1ஆம் அதிகாரம் படிக்கலாம். அந்த நாளைக்கு சொல்கிறார். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 14-15. அங்கே என்ன சொல்கிற பாருங்க. போதும். அந்த நாள் எவ்வளோ பயங்கரமான நாளாக இங்கே தீர்க்கதரிசியாக சொப்பனியாக சொல்கிற பாருங்கள். அது உங்களை சுட்டெரிக்கும் நாள். கர்த்தருடைய நாள் பெரிய நாள் சமீபத்திருக்கிறது. அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்று சத்தத்துக்கு பராகுரசால் முதலாய் அங்கே மனங்கசந்து அழறுவான். அந்த நாள் உக்கிரகத்தின் நாள். அது இக்கட்டும் இடுக்கமான நாள். அது அழிவும் பாழ்கடுப்புமான நாள். அது இருளும் அந்தகாரமான நாள். அது மப்பும் மந்தமான நாள். எவ்வளோ பயங்கரமான நாள். எக்காலம் ஊதுகிற ஆர்ப்பரிக்கும் நாள். அன்பானவர்களே, கர்த்தருடைய பெரிய நாள் இங்கே சமீபித்து வருகிறதாக செப்பனியா சொல்கிறார். அந்த நாள் தேவனுடைய கோபாக்கினின் நாள். இக்கட்டும் இழுக்குமான நாள். அழிவும் பாழ்கடுப்புமான நாள். இருளும் அந்தகாரமான நாள். அந்த நாள் வருவதற்கு முன்பாக நாம் ஆயத்தப்படுவோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-13 2 பேதுரு. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிறதுமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்தி உருகிப்போம், பூமியும் அதில் கிரிகள் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியா நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். இது விசுவாசிகள் காத்திருக்கக்கூடிய நாள். அதனால் இந்த உலகத்தின் அழியப்போகிறது. இந்த வானமும் பூமியும் அழியப்போகிறது. புதிய வானம் புதிய பூமி தேவன் சிருஷ்டிக்கப் போகிறார். கருதிய பிள்ளைகள் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப் போகிறார். 1000 வருஷ அரசாட்சி வரப்போகிறது. அந்தி கிறிஸ்து அழியப் போகிறான். கருதிய ஜனங்களுக்கு பாதுகாப்பு அவருடைய சட்டையின் கீழாக நிழல் இருக்கிறது. அது இங்கே சொல்லுகிறார். அந்த நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து போகும். அவருடைய வாக்குத்தின்படியே நீதி வாசமாக இருக்கிற புதிய வானங்களும் புதிய பூமியும்
உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். தேவன் எச்சரிப்பின் செய்தி நம்ம கொடுத்துருக்கிறார். நியாய தீர்ப்பினால் யோவேல் 2:11 பண்ணி வீட்டில் போய் படிங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 21:2 நியாய தீர்ப்பு குறித்தது. மரித்தோராகிய பெரியோரும் சிறியோரும் தேவனுக்கு முன்பாக இருக்கின்றேன். புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகத்தில் பேரில் எழுதப்பட்டவனாக காணப்படாத எவனோ அவன் அக்கினிகளிலே தள்ளப்பட்டான். அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் மல்கியா தீர்க்கதரிசி மூலமாக எச்சரிப்பின் வார்த்தையை, த மெசேஜ் ஆஃப் காஷன் அண்ட் வார்னிங் கொடுத்தார். இதற்காக நீங்களும் நானும் எச்சரிப்பின் சத்து கேட்டு எச்சரிப்போடு வாழ, தேவனுக்கு பிரியமாக வாழ, பரிசுத்தமாய் வாழ தேவன் நம்ம ஒருவருக்கும் கிருபை செய்வராக. தேவ கிருபை நம்மோடு